நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மதி, இவர்தான் பிஎஸ்என்எல் ராமச்சந்திரன். ஹலோ சார். ஹலோ. மதி, இவரு பிஎஸ்என்எல்ல ஒரு அதிகாரியா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போ கல்யாண புரோக்கர் வேலைய ஒரு ஹாபியா பண்றாரு. வித்தியாசமா இருக்கு சார். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர் எப்படி கல்யாண புரோக்கர் ஆனீங்க? அதுக்கு நீ அவரோட ஃபிளாஷ்பேக் கதையை தான் கேட்கணும். ராமச்சந்திரா, உன் வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு 30-35 வருஷம் பின்னோக்கி ஓடிடி தங்கம். சார், என்னோட 25வது வயசுல பொண்ணு தேட ஆரம்பிச்சேன். சரி. தேடினேன் உலகம் பூரா தேடினேன் சார். அதை ஏன் கேக்குறீங்க? சிங்கப்பூர், மலேசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினான எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் சார். பொண்ணு கிடைச்சதா? இல்ல சார். ஆனா ஒரு விஷயம், எல்லா பொண்ணுங்களோட லிஸ்டும் கிடைச்சது. ஒரு நாள் டைரி எடுத்து பார்க்குறேன். டைரியில ஏகப்பட்ட பொண்ணுங்க போட்டோஸ் இருக்கு. அது இருக்கும் 50க்கு மேல. நமக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகல, மற்றவங்களுக்காவது நடக்கட்டுமேனு தான் இந்த சர்வீஸையே நான் ஆரம்பிச்சேன். இந்த பொண்ணுங்களோட போட்டோ இருக்குல்ல, அதுதான் சார் எனக்கு ஒரே இன்வெஸ்ட்மெண்ட். பாத்தியாப்பா, பார்ட்டி இந்த மாதிரி ரணகாலத்துல இப்படி ஒரு பிசினஸ் பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு கதையை நான் எதிர்பார்க்கல சார். கதை இன்னும் முடியலப்பா. இன்னும் அவரு பொண்ணு தேடுறது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. வந்த வேலையை விட்டுட்டு எதுக்கு வழவழ குழக்குழன்னு பேசிக்கிட்டே? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நல்ல விஷயம் பேச ஆரம்பிச்சிடுங்க. ராமச்சந்திரா, இவர் தான் மதி. இவருடைய மூத்த பொண்ணு மகாவுக்கு தான் மாப்பிள்ளை பார்க்கணும். தங்கமான பொண்ணு, டிகிரி முடிச்சிருக்கிறா. அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நீ தான் சீக்கிரமா அமைக்கின்னு வரணும். அதானே என் வேலை, செஞ்சிடுவோம். நல்ல குடும்பமா இருக்கணும். சரி. பையன் நல்ல பையனா, அவளை கஷ்டப்படுத்தாம பாத்துக்கிறவனா இருந்தா போதும். அதெல்லாம் என்கிட்ட விடுங்க. நல்ல பையனா நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். சரி, பொண்ணோட போட்டோ இருக்கா? இருங்க. இந்தாங்க. என்னப்பா, மாப்பிள்ளை சர்ச்சைக்கு பக்காவா ரெடி ஆயிட்ட போல. நீங்க வருவீங்கன்னு சொன்னதை எடுத்து வச்சேன். இங்க பாருங்க ராமச்சந்திரன், நல்ல வேலையில இருக்கிற அழகான பையனா கொண்டு வாங்க. பையனுக்கு கெட்ட பழக்கம் எதுவும் இருக்க கூடாது. குடி, சிகரெட்னு எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட்டா நோ. மொத்தத்துல நம்ம சரவணன் மாதிரி ஒரு பையன் வேணும். சரவணன் எப்பேற்பட்ட தில்லாலங்கடின்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பார்த்துட்டு இருக்கவனுக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி பந்தா? 2 நாள் டைம் கொடுங்க. கையில 10 மாப்பிள்ளைங்களோட வந்து நிக்கிறேன். அவனை கடந்துமா? வேற டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட போன்ல வாங்கி. அவசரம் இருந்து அந்த டீடைலையும் வாங்கிட்டு போக வேண்டியதானே? நேரம் இல்ல, குரோம்பேட்டை வரைக்கும் வரேன்னு சொல்லியிருக்கேன். பொண்ணு பார்க்க போறேன்ல. டெய்லி எப்படியும் 2-3 கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறீங்க போல இருக்க. யாருக்கு பொண்ணு பார்க்க போறீங்க? வேற யாருக்கு? எனக்குதான். அப்போ உங்களுக்கு இன்னும் பொண்ணு தேடுற வேலை முடியலையா? மூச்சு இருக்கிற வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அது சரி. பொண்ணு என்ன பண்றா? she is retired from கனரா பேங்க். 58 வயசு தான் ஆகுது. இது வரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ என் மேல ஆசைப்படுறா போல் இருக்கு. தங்கச்சி பசங்க தான் சொல்லி அனுப்புனாங்க. அதான் நான் போய் பார்த்து வந்துடலான்னு புறப்படுறேன். ஆல் தி பெஸ்ட் டு மாங்கல்ய பிராப்தி ரஸ்து. Thank you சார், thank you. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சுமதி. உங்களுக்கு கூட ஒரு நல்ல பொண்ணு இருக்கு சார். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை மட்டும் பாருங்க, அது போதும். கல்யாண வயசுல பொண்ணை வச்சு சுமதி, கொஞ்சம் டை போட்டு இந்த பிரெஞ்சு பியர்டை தூக்குனீங்கன்னா ஃபிட்டா இருப்பீங்க. ராமச்சந்திரா, அடக் சிவா. சரி, நல்லது. நான் புறப்படுறேன். உத்தரவு வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. வாங்க. மதியே பார்க்கதான் லூஸ் மாதிரி இருப்பாரு, ஆனா பக்காவா ஒரு பையனை கொண்டு வந்துருவாரு. தொழில கெட்டி, டோன்ட் வரி. இல்ல சார், இந்த நிச்சயம் நின்று போனது, விக்னேஷ்க்கு கல்யாணம் சந்திரன் வந்துட்டு போனது, இதெல்லாம் தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. மகாவுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணத்தை கரெக்டா முடிக்கணும் சார். அதான் சார் என் மனசுல இப்ப நிக்கிறேன். வேற எதுவும் இப்ப என்னால யோசிக்க முடியல. அதுக்காக அவசரப்பட வேணாம் மதி. யார் மேலேயோ கோச்சிக்கிட்டு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அவர் மாப்பிள்ளையை கொண்டு வரட்டும், நல்லா விசாரிச்சு பேசி முடிச்சிடலாம். நீ கவலைப்படாத, மகா கல்யாணம் சீக்கிரம் நடக்கதான் போகுது. என்ன பாரதி திரும்பி வர்ற? ஏதாவது மறந்துட்டியா? இல்ல மாமா, ஆடிட்டு வர்றாரு. எப்படி எது டவுட் என்னதான் கூப்பிடுவீங்க, அதான் யூடியூன் போட்டு அப்படி திரும்பி வந்துட்டேன். வாங்க வாங்க சார். வணக்கம் சார். உட்காருங்க. என்ன சார் சாப்பிட்றீங்க? ஒன்றும் வேண்டாம். எப்படி இருக்கீங்க மதி? நல்லா இருக்கு சார். சொல்லுங்க, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நேற்று ஈவினிங்கே ரெஸ்டாரண்ட் வரணும்னு நினச்சிட்டு இருந்த மதி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ,
உங்களுக்கும் சந்திரனுக்கும் இடையில பிரச்சனை வந்தது ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க 2 பேரையும் மாதிரி நல்ல பார்ட்னர்ஸை பார்க்கவே முடியாது. உங்க 2 பேர்ட்ட நான் இவ்வளவு நாள் பழகிட்டு இருக்கேன் மதி. நீங்க பிரிஞ்சது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இருங்க சார், முன்னாடி ஒரு கிளைண்ட், இப்போ உங்களுக்கு 2 கிளைண்ட் கிடைச்சாச்சுல. என்ன மதி இப்படி சொல்லிட்டீங்க? உங்களோட எனக்கு ஃபீஸா முக்கியம். நீங்க இப்பவே சேர்றேன்னு சொல்லுங்க, எனக்கு ஃபீஸே வேண்டாம். நீங்க 2 ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்துருந்தீங்கன்னா பிசினஸ் பெரிய லெவல்ல போயிருக்கோம். ஆனா அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்களா மதி? பிஸ்னஸை விடுங்க, 2 ஃபேமிலியும் சேரணும்னு நாங்களும் ஆசைப்பட்டோம். என்னென்னமோ நடந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது? கல்யாணம் நின்று போச்சு அப்படிங்கிறதுக்காக பிசினஸை பிரேக் பண்ணிக்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்க கூடாது. சந்திரனும் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. உங்களுக்கே தெரியும், எனக்கு ஃபேமிலியை விட பிஸ்னஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. முடிஞ்சு போச்சு, இனிமே அதை பற்றி பேச வேணாம். அப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு நீங்க சந்திரன் 2 பேருமே முக்கியம்தான். ஒண்ணா இருக்கிறத விட பிரியறப்ப தான் ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் சந்திரன் உங்ககிட்ட பேசிட்டு வர சொன்னாரு. என்ன, பணத்தை உடனே செட்டில் பண்ண சொன்னாரா? அப்படி இல்லை மதி, ஆனா பண்ணித்தானே ஆகணும். நீங்களும் தயாராக தான் இருக்கீங்க போல் இருக்கு. பார்ட்னர்ஷிப் வேணான்னு டிசைட் பண்ண பிறகு அடுத்து இப்படி தான் ஆகும்னு தெரியாதா சார்? எல்லா பிரான்ச்சோட ஓனர்ஷிப்பும் உங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட்டை பெரிய லெவலில் செட்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அமௌண்ட்டும் பெருசு. சந்திரனும் ஒரே தவணையாக கேட்குறாரு. நான் டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள், அப்புறம் முடிவு சொல்லுங்கள். இவ்வளோ பணம் உடனே எப்படி? இன்னைக்கு வேல்யூ படி அமௌண்ட் போட்டிருக்கேன். இதில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தான், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்கிறது அவர் தானே. நான் செட்டில் பண்ண மாட்டேன்னு சொல்ல சார். நிறைய பணம் போட்டவர் அவர் தான். பணத்தை கொடுத்து தானே ஆகணும். ஆனால் உடனே எப்படின்னு தான் யோசிக்கணும். அதை நீங்கள் தான் சொல்லணும் மதி. டைம் கேட்க முடியாதா சார்? பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளியே போகிறேன்னு அவராக சொல்லியிருந்தா நம்ம டைம் கேட்கலாம். ஆனால் வெளியே போகிறேன்னு சொன்னது நீங்கள் தானே. அப்போ அவர் சொல்கிற டேட்டுக்கு பணத்தை கொடுத்து தானே ஆகணும் மதி. ஆனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி? என்ன பண்ணலாம்? பேங்க்ல லோன் கேட்கலாம், ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் உடனே கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சந்திரன் கிட்ட பேசுறேன், ஒத்துக்கு வரான்னு தெரியல. உங்க மேல கோவமா தான் இருக்காரு. நீங்க தான் அவசரப்பட்டு காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்க மதி. இருக்கிற ரெண்டை சேல் பண்ணாலும் இவ்வளோ இவ்வளோ பணம் எப்படி? ஃபுல் அமௌண்ட்டு ஆகஸ்ட் 30க்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. லேட் ஆகி அவர் கோர்ட்டு கேஸ்னு போயிட்டா எல்லாருக்கும் கஷ்டம் தானே மதி. மதி, ஐ ஆம் சாரி. இன்னும் சந்திரன்கிட்ட நான் கொஞ்சம் பேசி பார்க்குறேன். அவர் ஒத்துக்கு வரான்னு தெரியல. உங்களுக்காக முயற்சி பண்ணி பார்க்குறேன். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். அப்போ நான் வரேன். ஆனா இவ்வளவு பணத்தை ஒரே மாசத்துல எப்படி நம்ம திருப்பி கொடுக்க முடியும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் புது பொண்ணு, எப்ப வந்த? ஹாய் தீபா. இப்படிதான் யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்றதா? எல்லாத்துக்கும் சிரிச்சா எப்படி? ஆன்சர் பண்ணு. ஹே, இப்பதான் மொத்த ஆஃபீஸை என்ன கலாய்ச்சி முடிச்சிருக்கு. நீ என்ன லேட்டா? அதெல்லாம் தெரியாது. ஏன் கிட்ட கூட சொல்லாம ஏன் கல்யாணம் பண்ண? எனக்கே அன்னைக்கு காலையில வரைக்கும் தெரியாது கல்யாணம் நடக்க போகுதுன்னு. நீ வேற. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு எப்ப ட்ரீட் கொடுக்க போற? ஹே, ட்ரீட் தானே, கொடுத்துடலாம். ஏண்டி, அவன் எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி தான் உன்கிட்டயும் கடலை போட்டான். இடையில இந்த லவ் எல்லாம் எப்ப பண்ணீங்க 2 பேரும்? பதில் சொல்லு. எல்லா கேள்வியும் என்கிட்டயே கேட்டா எப்படி? அவன்கிட்டயே கேளு. எங்க அந்த ஃப்ராட் ராஸ்கல்? ஹலோ, கொஞ்சம் மரியாதை. ஓ சாரி, நீ ஒரு குடும்ப இஸ்திரி ஆயிட்டங்கிறத மறந்தே போயிட்டேன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். பின்ற தமிழ் சீரியல்ல வர்ற ஐடியல் மனைவி நீதான். அசத்து. எனிவே, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். வர. ஆபீஸ்லயே கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணா அதே ஆபீஸ்ல கண்டினியூ பண்ணக்கூடாது. பொறாம பிடிச்சவனுங்க போட்டு தள்ளிடுவானுங்க. போ, போய் வேலையை பாரு. என்ன துரத்துறதுலயே இரு.
என் எலிசபெத் ராணி, ஹலோ என் ஆஞ்சலினா ஜூலி. டேய் இது ஆஃபீஸ். அழகடி நீ. இப்பதான் பாத்தியா? ஆல்வேஸ் நீ அழகுதான், இருந்தாலும் அப்பப்போ இன்னும் அதிகமாயிடுற. போதும் போதும். ஏய் சுபா, ஓ மது, ஓ மது, நான் மனசு நாதிக்காது. ஓ மது, ஓ மது, நீ மனசு நாதிக்காது. லா லா லா, டா నా నా దా నా. డే గోల్టీ ఫోన్ అవే. నాకలా ఆకాశంలో చందమామలాగా నన్ను బంధించిన అమ్మాయి నువ్వే. అర్థమవుతుందా డే డార్లింగ్? ஏன்டா தெலுங்குல திட்டுற? கவிதம்மா, கவிதை கவிதை. அதெல்லாம் வீட்ல போய் பேசிக்கலாம். இப்ப ஃபோன் அவே. லீவ் போட்டு போயிடலாமா? எங்கடா? எங்கேயாவது. என்னாச்சு உனக்கு? இவ்வளோ பக்கத்துல நீ, ஆனா சும்மா பார்க்க தான் முடியும். செம்ம டார்ச்சர்ல. ஹலோ அடங்கப்பா. ஓ மது, ஓ மது, நான் மனசு நாதி காது. ஓ மது. உன் தெலுங்கு சேனலை கொஞ்சம் மூடு. சரி சரி, அதெல்லாம் விடு. இப்ப நீ சிரிச்ச பாரு, சான்ஸே இல்லை. போனை வைக்கட்டா? ஒன்று கொடுமா. என்னது? ஒரு மும்மா. அப்படின்னா? ஆ, ஹேய்! இதுதான். என்னடா? ஏன் போனை கட் பண்ண? ஏய் இது ஆபீஸ்டா, இங்க வச்சு இதெல்லாம் கொடுக்குற? ஹலோ ஹஸ்பண்டுமா, ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டு. ஹஸ்பண்ட் ரப்பர் பேண்ட் எல்லாம் வீட்ல தான். இங்க ஏதாச்சும் பண்ண சஸ்பெண்ட் தான். போனவே. உன் பக்கத்துல வரவா? கொன்னுடுவேன், பேசாம இரு. வரப்போறேன் வரப்போறேன். உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஆமா, ஏதோ ஆயிடுச்சு. ஹே, வீட்ல அப்படி சண்டை போடுற, எரிச்சலா பேசுற, இப்ப மட்டும் என்னவா? வீட்டில் பக்கத்துல தெரியல, ஆஃபீஸில் டிஸ்டன்ஸ்ல பார்க்குறப்ப வேற யாரோ பொண்ணு மாதிரி அழகா இருக்க. போடா. அதெல்லாம் போக முடியாது. போனவே வைக்க முடியாது. ஹே 12 மணிக்கு மீட்டிங் போகணும். Hey. நான் போனை வைக்கிறேன். டேய், எத்தனை தடவைடா சாரி சொல்றது? வாயெல்லாம் வலிக்குது. உன்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு தான், போதுமா? திடீர்னு தான் முடிவு பண்ணோம். நீ ஊர்ல இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு சொல்லாம பண்ணிருப்போமா? நீ பெங்களூர்ல இருந்த, அதான். ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ண முடியலையா? அப்படி இல்ல விக்கி. நம்ம 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு எவனோ ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றான். எனக்கு எவ்வளோ அவமானமா இருந்துச்சு தெரியுமா? சாரி சாரி. நியாயமா உங்ககிட்ட நான் பேசவே கூடாது. ஃப்ரீயா விடு மச்சான். டேய் பேசாதடா. மச்சான் பசிக்குது, சாப்பிட போகணும். என்னடா நாம கோச்சிட்டு இருக்கோம், இவ இப்படி சொல்றானேன்னு தப்பா நினைக்காத. பசி வந்தா நான் உலகத்தையே மறந்துடுவேன். ஒரு ஃப்ரைட் ரைஸ் கேஃப்டேரியாவில் போய் கொத்திட்டு வந்துடுறேன். அப்புறமா விக்கிய சமாதானம் பண்ணலாம். இதை வந்துடுறேன் மச்சான், மூடு மரம் அப்படியே வெயிட் பண்ணு. பொண்டாட்டி நீ வரியா? வரலையா? அதுக்கு ஏன் தம் கட்டி என்ன முறைக்கிற? நீ விக்கிய சமாதானப்படுத்திட்டு நான் வந்து நடுவுல ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த வர மச்சான். என்னாச்சு விக்கி? ஏன் இப்படி கோவப்படுற? ஏன் நான் கோவப்படக்கூடாதா? கோவப்படலாம், ஆனா இந்த கோவம் உன்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணதுக்கான கோவமா எனக்கு தெரியலையே. சொல்லு, வேற என்ன பிரச்சனை? சம்திங் இஸ் பாதரிங் யூ விக்கி. என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல, எனக்கு காரணம் தெரிஞ்சே ஆகணும். இனிமே சொல்லி என்ன ஆக போகுது? அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. சொல்லுடா,
என்னாச்சு? உன் கல்யாணத்தை பற்றி ஏன் என்கிட்ட சொல்லலை? அதான் சொன்னனேடா, நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல அத. அதை கேட்கல. அசோக்கோட உன்னோட ரிலேஷன்ஷிப் பற்றி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். தெரிஞ்சிருந்தா தான் ப்ராப்ளமே இல்லையே. புரியல, என்ன ப்ராப்ளம் இதுல? என்ன? என்னை நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லையே சுபா. எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது சுபா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நீயும் அதே தாட்டில் தான் இருப்பேன்னு நினச்சேன். ஹே, விளையாடாத. என்னை பார்த்தா உனக்கு பொய் சொல்கிற மாதிரி தெரியுதா? நீ எப்படி சுபா அசோக்க போய் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஏன் நம்ம ஆஃபீஸில் கூட நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு நினச்சேன். என்னோட காதலை சொல்கிறது கூட யாரும் சொல்லாத மாதிரி சொல்லணும்னு நினச்சேன். குட்டி குட்டியா உன்னை நிறையா சர்ப்ரைஸ் பண்ணணும் நீ என்னென்னமோ நினச்சேன். எல்லாம் போச்சு. என்ன விக்கி இது? உன்னோட பழகின இத்தனை வருஷத்துல இதான் உன் மனசுல இருக்குன்னு ஒரு சின்ன கோடு கூட போட்டு காமிச்சது இல்லையே. என் காதல் கூட உன்னை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு தான் சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்தேன். ஐம் சாரி சுபா. இப்போ கூட இதெல்லாம் சொல்லி உன்னையும் அப்செட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் என்னால் முடியல சுபா. ஐ எம் ரியலி சாரி. கேன்டீன்ல எல்லாம் காலி. வெளியே போலாமா? என்னாச்சு? இவனை சரி பண்ணுன்னு சொன்னா இவன் சோக கதையை சொல்லி உன்னையும் மூட் அவுட் பண்ணிட்டானே. சரிடா, விடு விக்கி பாய். ஈவினிங் பார் போறோம். எல்லா கவலையும் தண்ணியில கரைக்கிறோம். எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம். ஓகேவா? சும்மா ஃபீல் பண்ணிட்டு என்ன பொண்டாட்டி நீ வரியா? சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கம்பெனி கொடுக்கறதுக்கு தான். சரி, அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப சாப்பிட போலாம், வாடா. அசோக், அவனுக்கு தலைவலி, நம்ம கிளம்பலாம். ஓகேடா, பாத்துக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா, கூப்பிட்டீங்களாப்பா? அப்பா, அப்பா என்கிட்ட பேச மாட்டீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. தப்புதான்ப்பா. அப்ப எனக்கு அது புரியல. இப்ப புரியுது. ஆனா அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியல. சாரிப்பா. அப்ப கோவம் இருந்தா திட்டுங்க, அடிங்க. பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. தாங்க முடியலப்பா. அப்பா பேசுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. சுபா, அப்பா, என் மேல நம்பிக்கை இல்லையம்மா உனக்கு? எவ்வளவு விஷயங்கள் உனக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேனா? இந்த உலகத்துல இருக்கிற பெஸ்ட் மாப்பிள்ளை நான் கொண்டு வந்திருக்க மாட்டேனா? ஏம்மா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு? ஏம்மா எவ்வளவு அவசரம்? உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை விட்டுட்டு
உனக்கு பிடிக்காத மாப்பிள்ளை என்னை கட்டி வச்சிருவேன்னு பயமா? அப்பா உங்க லைஃப்ல எப்பயாவது எனக்குன்னு உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிருக்கீங்க? இல்ல நானாவது அந்த மாதிரி உனக்கு பிடிக்காத விஷயத்தை வற்புறுத்தி பண்ண வச்சிருக்கேன்? பதில் சொல்லுமா. இல்லப்பா. நீ போட்டிருக்க செருப்பு கூட ஏன் சாய்ஸா இருக்க கூடாது, உன் சாய்ஸா இருக்கணும்னு பாக்குற நான் எப்படிமா உனக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய கம்பேல் பண்ணுவேன்?